பேரு போலி என்னை தின்னு பாரு காலி. 1/2 கிலோ கடலப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு 6 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் பக்குவமாக வேக விட்டு தண்ணியை நல்லா வடித்து வச்சு ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டுக்கல் இருக்குது, ஆனால் வந்து ஆட்டுறதுக்கு டைம் இல்லை. அதனால பருப்பை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு டொருன்னு ஒரு ஓட்டி நல்லா ஏலக்காயை நல்லா 4 ஏலக்காயை போட்டு அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ வெள்ளத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு யார் மேலாவது கோவம் இருக்கும், அதை வந்து அவங்க பார்த்து திட்ட முடியாது. அந்த வெள்ளத்தை அவங்க மண்டையாக நினச்சி நல்லா நங்குன்னு கொட்டி அதை எடுத்து அரைச்சி வச்சு பருப்பில் கொட்டி 2 ஏலக்காய் தட்டி நல்லா பிசைஞ்சு மறுபடியும் உருட்டி எடுத்து வச்சுட்டு 1/2 கிலோ மைதா, அதில் லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா பரோட்டா மாதிரி பிசைஞ்சு ஊற விட்டு அதுக்கு நல்லா அப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் நல்லா தட்டிட்டு பிடிச்சு வச்ச உருண்டையை மொத்தமாக மறுபடியும் ஒரு சுருட்டி மறுபடியும் ஒரு தட்டி தோசைக்கல்ல சூடு பண்ணி அதில் நல்லா நெய் விட்டு மறுபடியும் போலியை 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான பருப்பு போலி ரெடி. அதுக்கு முன்னாடி வீடியோ வரல, அதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு போலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பருப்பு போலி அப்படிங்கிறது ஒரு வரலாறு இருக்குங்க. நம்ம ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற முக்கியமான தின்பண்டத்தில் ஒன்று தான் பருப்பு போலி. பருப்பு போலி அப்படிங்கிறது ஒரு வரலாறு இருக்குது. அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் வந்து இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். சரி வாங்க பருப்பு போலி எப்படி பருப்பு போலி பற்றி தெரிஞ்சுக்கலாம். பருப்பு போலி அப்படின்னா உள்ளே வைக்கிற பூரணம், அதாவது பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய், அப்புறம் வந்து துவரம் பருப்புலையும் செய்கிறாங்க. அப்புறம் போலி அப்படின்னா தமிழில் சப்பாத்தின்னு மீனிங்க. அப்போ போலி அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறீங்களா? போலி அப்படின்னா மராத்தி மொழியில் தான் போலின்னு சொல்கிறாங்க. இந்த பருப்பு போலி கர்நாடகா, குஜராத், வட மாநிலம் ஃபுல்லாகவே ஃபேமஸான ஒன்றுங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஊரில் நல்லா வந்து ஃபேமஸாக இந்த பருப்பு போலியை இது பிரசாதமே கோயிலெல்லாம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த பருப்பு போலியை வெல்லம், பருப்பு, மைதா, மஞ்சத்தூள், ஏலக்காயெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து டயட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம். கால்சியம், துத்தநாகம், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குது. இது இப்போ வீட்டில் அதிகமாக செய்கிறத விட கடிகளில் தான் அதிகமாக செஞ்சுட்டு வராங்க. இந்த பருப்பு போலியை ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 20ஆம் நூற்றாண்டு அப்போயே வந்து இந்த பருப்பு போலியை சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக அம்மா வந்து முதல்ல வந்து பருப்பை வந்து ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் வந்து நிறையா வந்து ஊற வச்சுட்டாங்க. நான் வந்து எடுத்திருக்க அளவு வந்து 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோலேயே நிறையா வந்து பூரணம் வந்துருச்சு. எங்கள் அம்மா சொன்ன ஒன்று வந்து வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து எங்கள் அம்மா அப்படியே தட்டி சேர்த்தாவே அது வந்து சூட்டில் கரைஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட்டி சேர்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டேன். அந்த சூட்டில், அந்த பருப்போட சூட்லேயே நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சிட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இனிப்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து மாவு வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து நான் வந்து 1 மணி நேரம் மாவு ஊற விட்டுட்டேன். அந்த மைதாவை கலந்து, மைதா வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வந்து பூரணம் செய்கிறதுக்கு எடுக்கணும், இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது. எங்கள் அம்மாவும் நானும் நிறையா வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய ஊற வச்சிட்டாங்க அப்படின்னா எங்கள் அம்மா தான் வந்து கூட செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நானும் வந்து உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு செஞ்சு வச்ச அந்த மைதா வந்து நல்லா ஊறி இருக்கா, நல்லா வந்து சாஃப்டாக இருக்கான்னு பார்த்தேன். என் பாப்பாவும் வந்து ஒத்த கை உள்ளே விட்டு ஒத்த வரல விட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தால் சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் அந்த உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த மாவு ரெடி ஆயிடுச்சா, அந்த மாவை நல்லா தட்டிட்டு மறுபடியும் அது ஒரு உருண்டையை எடுத்து உள்ளே வச்சு மறுபடியும் ஸ்டஃபிங்கை வச்சு உள்ளே ஃபுல்லாக தட்டிட்டு மறுபடியும் வந்து ஒரு இதை நல்லா வந்து ஒவ்வொன்றா வந்து போட ஆரம்பிச்சினேன். நானே போட்டலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து என்னால் முடியல. அம்மா வந்து மறுபடியும் வந்து உள்ளுக்கு வந்து ஸ்டஃபிங் வச்சு தட்டி கொடுத்தாங்க. நான் வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்தேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 20 போலி பக்கமாக வந்துச்சு. ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து கொஞ்சம் வேலை இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 பேர் தேவை. நான் ஒருத்தரை வந்து கம்மியாக செஞ்சோம்னா ஒருத்தர் போதும். நிறையா வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சனால என்னால் வந்து ஒருத்தியாக பண்ண முடியல. அம்மாவும் வந்து கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து தான் இது வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்போ வந்து சரி நைட்டிலாம் போட்டிருந்தேன், சரி வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து அது மாதிரி சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சரி அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப மணி 3 மணி ஆயிடுச்சு. மணி 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து செய்யவே ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து அண்ணனே இங்கேருந்து திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன்.
சந்தைக்கு செஞ்சு வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து மறுபடியும் வந்து சந்தைக்கு போகிறப்ப தான் இந்த வீடியோ எடுத்தேன். வந்து சூப்பராக இருந்துச்சு பருப்பொடி. சாப்பிட்டுட்டு நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.